என்ன இப்ப பார்த்தாலும் என்னை இதாவே சொல்லிக்கிட்டு இருந்தேல, இப்ப எப்படி சொல்லுவேன்? பத்தியல்ல நம்ம கையில தான் அந்த கோப்பை. என்னைக்கு நானா தான் இருப்பேன். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். ஜிபி முத்தெல்லாம் ஒரு கட்டத்துல ஐயோ போமா இந்த அம்மாக்கு சும்மா இதை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு, இவ்வளவு கோவப்படுது, என்னால முடியலன்னு சொல்லி உட்காந்துருவோம். அப்படி கோவம் வரும். உங்க ஹஸ்பண்ட் இல்ல உங்க மகள்கள் என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க. அப்போ வந்து போன் பண்ணி கேட்டேன், என்னம்மா செய்ய போறீங்கன்னு. நானா பொங்கல் வைக்க போறேன் சித்தி அப்படின்னு. பொங்கலே அப்புறம் சட்னி வைமா, அப்புறம் பக்கத்துல சாம்பார் வச்சு வடைய வச்சு ஒரு இதை போடுமா, மினி டிஃபனை கொடுமா, அப்படி எல்லாம் கேள்வி பண்ணாங்க. நீங்க நல்லா பண்றீங்க அதே பண்ணுங்கன்னா அவங்க திருப்பி சாம்பார் கடிச்சு வேற ஏதாவது புளிக்குழம்பு வச்சிருப்பாங்க. சோ அதனால ஒரு சின்ன ஒரு முத்தா கூட இல்லையா அம்மாவுக்கு சொல்லிட்டு புரியலையே. பரத் வந்து பாடிக்கிட்டே நிப்பான் பண்ண மாட்டான். அதுதான் அவன் ஜீனி எடுத்துட்டு வானா அப்படின்னா என்னன்னு கேக்குற ஆள்கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி என்ன செய்யணும், போயா நீ வேற அப்படின்றதெல்லாம் திட்டிருக்கேன். ஏன்னா அவருங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்தவங்களுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்காக நாங்கள் இன்னும் வாழவே இல்லை. உண்மையே சொன்னான். எங்கள் அக்காவுக்கு வருஷம் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே எனக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு பார்த்தது இவர் ஒருத்தர் தான். அவருக்கு நான் பொண்ணுன்னு பார்த்ததே நான் ஒன்று தான். உடனே கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெங்கட் சார் அப்போ அவரை கூட நான் சத்தம் போட்டிருக்கேன், திட்டிருக்கேன். என்ன இவர் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்னதான் எதிர்பார்க்குறாருன்னு நான். 20 லட்சம் கொடுத்தாங்களே, 10 இல்ல ஆளுக்கு 20 இல்ல ஆளுக்கு 10 தான். ஆளுக்கு 10 அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். ஸோ இந்த மாசம் 2 விஷயம் வந்து பயங்கரமா நடந்துச்சு. ரொம்ப வருஷமா இருந்ததை மாத்தி காமிச்சிருக்காங்க. ஒண்ணு, ரொம்ப காலமா அட்டகத்தி தினேஷ்னு இருந்தவர் இப்ப கெத்து தினேஷா மாறிட்டாரு. அதே போல ரொம்ப வருஷமா பருத்தி வீரன் சுஜாதாவே இருந்தவங்க இப்ப டாப் குக்கு டூப்பு குக்கு, நீங்க வந்து டூப்பு குக்குலாம் இல்ல, டாப் குக் சுஜாதாவே மாறிட்டீங்க. ஸோ எங்க போனாலும் எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்களை சமையல் பத்தி தான், உங்களை ஒரு சமையல் வல்லுநராகவே தான் மக்கள் ட்ரீட் பண்றாங்க. ஸோ எப்படி இருக்கு வின்னரா உங்களை அறிவிச்ச அந்த ஒரு தருணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி படத்துல வந்து ஜெயிச்சு பருத்தி வீரனுங்கிற பட்டம் பெற்றனோ அதே மாதிரி இப்போ டாப் குக் டூப் குக்ல ஒரு 20 எபிசோடு நடந்தது. ஒவ்வொரு எபிசோடு அப்போவும் நம்ம வித்தியாசமா சமைச்சிக்கிட்டே இருந்தோம். டூப் குக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அதே நேரத்தில் சொதப்பவும் செய்வாங்க. உப்பு எடுத்துட்டு வாங்கடானா இதை எடுத்துகிட்டு வருவாங்க, சோடா மாவு எடுத்துகிட்டு வருவாங்க, மைதாவை எடுத்துகிட்டு வாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி தான் சொதப்பி தான் செய்வோம். ஆனால் அவங்களோட ஹெல்ப்புனாலையும் என்னுடைய மெட்டாஸ்னாலையும் செஃப் வெங்கட் பட் சாரும் ராம்மோகன் சாரும் உள்ள அவங்களுடைய ஹெல்ப்பு, அவங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுத்த அந்த இதனால தான் நான் இந்த இதையே வென்றேன். ஸோ வழக்கமா பெண்களுக்கு எப்படின்னா, நான் சமையல் செய்யறேன்னா ஒன்னு என்னை தனியா விட்டுரு, தயவு செஞ்சு எந்த ஒரு டிஸ்டர்பும் எனக்கு பண்ணாதன்னுவாங்க. ஸோ நார்மலாவே சுஜாதா மேம் பத்தி கேள்விப்படும் போது கொஞ்சம் டெரர்னாங்க. இன்னும் சமையல்னு வரும்போது நீங்க அக்கறையா பண்ணும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும் போது அது எவ்வளவு டென்ஷன் ஆனீங்களா பயங்கரமா? ஆமா, நீங்க எபிசோட் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்ததுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தன் எவ்வளோ அடி வாங்கினாங்கன்னு. வீட்டிலையே என்னன்னா, எனக்கு நம்மளை சமைக்க விட்டுட்டா நம்ம மட்டும்தான் சமைக்கணும். எனக்கு இடையில வந்து இன்னொருத்தவங்க இது பண்ணுறது அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கட்டிங் பண்ணி கொடுத்தாங்களோ அதோட நிப்பாட்டிக்கணும். உள்ளே வந்து நைன் ஆச்சுன்னா கோவம் தான் வரும். அந்த இதையே அப்படியே ரியலாக காமிக்கிற மாதிரி இதில் காமிச்சா சும்மா விடுவோமா? வெளுத்துற வேண்டியதான். யாரு பயங்கரமா வெளுத்து வாங்கினதுல? வெளுத்து வாங்கினதுன்னா கதிர் நிறைய வாங்கியிருக்கான். வாங்கினாலும் விட மாட்டான், திருப்பி வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் கூட போதுன்றத அந்த இதே கிடையாது. நல்லா அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. ஜிபி முத்தெல்லாம் ஒரு கட்டத்துல ஐயோ போமா இந்த அம்மாக்கு சும்மா இதை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு, இவ்வளவு கோவப்படுது, என்னால முடியலன்னு சொல்லி உட்காந்துருவோம். அப்படி கோவம் வரும். ஆனாலும் வேற வழி இல்லையா, எங்களை கொடுத்த அந்த டைம்குள்ள நாங்க அந்த இதை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் அதை கொண்டு போய் நாங்க காமிச்சு வெங்கட் பட் சார்ட்ட சும்மாவே நம்ம பேர் வாங்குறது பெரிய கஷ்டம். அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். ஆனால் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்னங்கிறது. ஆனால் அது ஒரு ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கும் போது யாரும் சொல்ல மாட்டாங்க இது சரியா இருக்குது, இது ஏன்னா எதாவது நம்ம திட்டிவிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் செஃப் முன்னாடி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், சும்மா என்ன சமைச்சோமா சாப்பிட்டோமா எந்திரிச்சோமா போனோமா எல்லாத்துலையும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தேன்ன்றது நம்மளுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனால்
பட் சார் முன்னாடி போய் நின்ன உடனே அவர் அந்த குறைகள் அந்த இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளோட இதுல மாத்திக்கிறதுக்கான அந்த ஒரு இது கிடைக்குது இல்லையா, அதனால நல்ல ஜாலியா இருந்தது. சூப்பர் தான். சரி, ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச பிறகு உங்க ஹஸ்பண்ட் இல்ல உங்க மகள்கள் என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நல்ல பெர்ஃபார்மர் போய் திட்டுறாங்க. ஐயோ, நீ நம்ம என்னதான் பண்ணிட்டு போனாலே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம்ல, அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கம்பேரிசன் அதிகமா நடக்கும். இவங்கள பாத்தியா? எல்லாரையுமே வச்சுக்குவாங்க. நீங்க அப்புறம் போய் சாம்பாரை வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வீட்டுல போய் அழுவேன், ஐயோ அடுத்த எபிசோடுக்குலாம் நான் போக மாட்டேன், நீங்க தானே இது பண்ணீங்க, நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன் நான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்வேன். அப்புறம் இவங்களே வந்துதான் என் பிள்ளைங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு. அதெல்லாம் இல்லம்மா, நீ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு நீ பாரு, அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீ போய் சாம்பார் வச்சேன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு செட்டிநாடு சமையல் வந்துருந்துச்சு ஃபைனல்ஸ் அன்னைக்கு தான். மார்னிங் வந்து செட்டிநாடு இது, அண்ட் தென் ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு அந்த மார்னிங் நடக்கிற அந்த இதுக்கு வந்து 30 மார்க்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. செட்டிநாடு இதுன்னா நார்மலான டிஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு கவுனி அரிசி பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணேன். ஏன்னா மத்தியானம் தான் எங்களுக்கு 70 மார்க்ஸ்க்கான அந்த இது ஃபைனல்ஸ்க்கான அந்த இது ரவுண்டு. அப்போ சமைக்கணும்லன்ட்டு அதை மட்டும்தான் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம். செட்டிநாடா ஒன்றும் பெருசாக எடுத்துக்காம வச்சுருந்தோம். அப்போ வந்து என் சின்னது வந்து வரல ஃபைனல்ஸ். அப்போ மதுரையில் படிச்சுட்டு இருக்காளா. அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா செய்ய போறீங்கன்னு. நானா பொங்கல் வைக்க போறேன் சித்தி அப்படின்னு. பொங்கலே, அப்புறம் சட்னி வைமா, அப்புறம் பக்கத்துல சாம்பார் வச்சு வடையை வச்சு ஒரு இதை போடுமா, மினி டிஃபனை கொடுமா, அப்படியெல்லாம் கேள்வி பண்ணாங்க. நானும் என்னது எந்த செஞ்சாலும் ஏதாவது இப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. எப்பவுமே வந்து அதை வந்து இதாவே சொல்லவே மாட்டாங்க. அப்படியே வச்சு ஒரு இலையை விரிச்சே சாருக்கு வச்சுட்டு வா, வடையை சட்னி சாம்பார் வச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். என்ன கவுனி அரிசியில பொங்கல் செஞ்சோம், அண்ட் தென் கல்கண்டு வடை அந்த இது செஞ்சு நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 6 கண்டஸ்டன்ட்ல பயங்கரமாச்சு. எல்லாரும் தப்பா பேசுறீங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அன்னைக்கு எனக்கு உண்மையாவே இவங்களை எல்லாம் திட்டினேன். இப்ப என்ன செய்வீங்க? ஐயோ இது பெருசா சிறுசு அங்க இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம வைக்கிற அந்த பொங்கலும் இது தானே ஜெயிச்சிச்சு அப்படின்னு. சரி, இப்போ ஒவ்வொரு வாட்டியும் சமைக்க செய்யறது வேற, அதை முடிச்சு இந்த கார்னிஷிங் பண்றது கரெக்டா, அதுதான் அங்க ஒரு விஷயமே இல்லை இதுல. ஏன்னா இப்போ ஹோட்டல்ல கூட நிறைய பேர் கிண்டல கூட சொல்லுவாங்க, 300 ரூபா பொருளை 900 ஆக்குறதே அவங்க செய்யறது. அது எப்படி கத்துக்கணும்? அது ஒரு டிப் மாதிரி சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பெரிய ஃபேனா ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, சின்ன பொருளை ஒரு வடை கொடுக்குறோம், அது எப்படிமா கொடுக்கும் போதே அது ஒரு கார்னிஷிங். அந்த வடையை வந்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சு, ஒரு இலையை வச்சு அந்த பிளேட்ல வச்சு வரிசையா அடுக்கி, அதுக்கு நம்ம சுத்தி கொஞ்சம் அந்த கொத்தமல்லியோ இல்ல இந்த கருவேப்பிலையோ இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்டுல செய்யறது அப்படிதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல எல்லாம் அப்படிதானே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வேற வழி இல்ல, அதுக்கு தகுந்த கிண்ணம், அதுக்கு தகுந்த அந்த இதெல்லாம் போட்டா. ஆனா மென்டாஸ் வந்து எங்களுக்கு அந்த டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க இப்படி பண்ணனா, ஏன்னா நம்ம யூஷுவலா பிரசன்டேஷன் நம்ம வீட்டுல என்ன பிரசன்டேஷன் பண்ண போறோம், அந்த இதே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஓகே சூப்பர், ஆல்ரைட், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் இப்போ எவ்வளவு மிஸ் பண்றீங்க ஷோ? ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு மே மாசம். அந்த 20 எபிசோட் டக்குன்னு ஒவ்வொரு வாரம் போயிட்டு ஃபைனலா வின்னும் பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளவு மிஸ் பண்றீங்க? இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த 6 மாசமா ரொம்ப ஜாலியாக இருந்தது. 6 மாதம் ஒவ்வொருத்தர நம்ம சினிமாக்கு போனோம், வச்சோம், நம்ம ஷூட் முடிஞ்சது, அதோட அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லை, இது ஒரு பெரிய பாண்டிங்லேயே இருந்துச்சா. எல்லாரும் அம்மா பையன் பிள்ளை அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாண்டிங்காக இருந்தோம். ஜாலியாக அது ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியே இல்லை. எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி. இவராக இருந்தாலும் சரி, செஃப் சாராக இருந்தாலும் சரி, ராமோகன் சாராக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த சிரிச்சுக்கிட்டே. ஆனால் வெங்கட் பட் சார் மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. எப்பவுமே டயர்டே ஆக மாட்டார். டியூட்டிக்காவே எனர்ஜி. காலையில ஆரம்பிச்சா அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவரு அப்படி எனர்ஜியாவே இருப்பாரு. நம்மளாம் 2 இது செஞ்சுட்டு அப்படி இருப்போம். ஆனா அந்த டயத்துல கூட அவர் போய் தனியா ஒரு ஸ்டவ்ல எதையாவது சமைச்சு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வடை செஞ்சு கொடுப்பாரு, இல்லைன்னா சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வெரைட்டிஸ் அந்த சூடா செஞ்சு அப்பப்போ டேபிளுக்கு அதுவும் வரும், அதையும் சாப்பிடுவோம்.
உண்மையாவே அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். எப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்படி இதா இருக்கணும், அவர்கிட்ட கண்டிப்பா கத்துக்கலாம். ரொம்ப சூப்பர் அழகா சொன்னீங்க. இந்த இடத்துல உங்க மகளும் உங்க பக்கத்துல வந்து உட்காந்தாங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட ஒரு 2 கேள்வியோட இதை சேர்த்து நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா யார் வந்து உங்களை வந்து நீ முடியாது முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்க பாருங்க. அவங்களே இந்த நேர்காணல்ல கூப்பிட்டுக்கலாமா உங்க மகளை 2 கேள்விக்கு? கூப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. அவன் நல்ல என்ன போட்டு கொடுப்பா. சோ சுஜாதா மேமோட மகள் உன்னாலே முடியாது என்று ஊரே சொன்னால் நம்பாதேன்னு அவங்கள வந்து நீங்க வந்து டிஸ்கரேஜ் நிறைய பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி பாருங்க வின் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி டிஸ்கரேஜ் இல்ல, லைக் மெயின் கிரிட்டிக் வந்து நம்மளோட வீட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் லைக் நீங்க நல்லா பண்றீங்க அதே பண்ணுங்கன்னா அவங்க திருப்பி சாம்பார் கடிச்சு வேற ஏதாவது புளிக்குழம்பு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி எனக்கு அவங்க வந்து டிஸ்கரேஜ் எல்லாம் தாண்டி நான் அவங்க என்ன பண்ணாலுமே நான் ஒரு கிரிட்டிக் வச்சுட்டே இருப்பேன். மூவிஸா இருக்கட்டும் இல்ல சீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல இங்க ரியாலிட்டி ஷோலே அதே தான். ஸோ இல்ல நீங்க நல்லா பண்ணல திருப்பி பண்ணுங்க. செஃப் ஆஃப் தி வீக் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் என்ன செஃப் ஆஃப் தி வீக் இன்னும் வின் பண்ணல இல்ல, அப்புறம் என்ன இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியே தான் அவங்க இது பண்ணிட்டே இருந்தது. பட் ஃபைனலா வின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. பட் அவங்களுக்கு அந்த ஹோப் இல்லாம இருந்துச்சு, எங்களுக்கு அந்த ஹோப் இருந்தது வின் பண்ணிரும். வின்னராக ஆயிட்டாங்க. இதுக்கு அப்புறம் என்னங்க உங்களுக்கு திரும்ப நீங்க அதே பண்றீங்க? ஸ்டாப் பண்ண வேணாம், இன்னும் நிறைய இருக்குல்ல, அதுக்காக அப்படி. ஓகே ஓகே சரி. அம்மா பண்ணதுலயே வீட்ல பண்ண டிஷ் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், அம்மா நீ அம்மா இதெல்லாம் பண்ண எப்படிமான்னு நீங்க ஆச்சரியப்பட்டவங்க என்ன? ஸோ பேசிக்கலாகவே அவன் வந்து அவங்க டச் பண்ணதே கிடையாது. வீட்டில் அவன் இருக்கு, அதுக்கு கவர் போட்டு அப்படியே க்ளோஸ் ஆகியே தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் குக்கிங் தெரியாது, மம்மி மட்டும் தான் வீட்டில் பண்ணுவாங்க, சர்வன்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவங்க மட்டும்தான். அவன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, அதை டச்சே பண்ணவே இல்லை. அதே மாதிரி வெங்கட் செஃப் சொல்லியிருப்பாங்க ஃபைனல் எபிசோடில், நீங்கள் 5th எபிசோடு ஃபுல் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் அவன் மட்டும்தான் பண்ணீங்க. எங்களுக்கே அது கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. கேக்ஸ் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அலஸ்கா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் லைக் அவரே சொல்லுவார், இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நான் பிராண்டட்ல கூட நான் சாப்பிட்றது இல்லை, அந்த மாதிரிலாம் சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி ஸ்ருதி நீங்க சொல்லுங்க, இப்போ எவ்வளவு பெருமையா இருக்கு பருத்தி வீரன் சுஜாதா டாப் குக் டூப்க்கு கூட டாப் குக்கா டைட்டில் வின்னர் சுஜாதா. ஸோ பேசிக்கலாக எல்லாருக்குமே அவங்க மூவிஸில் ஒரு கேரக்டராக தான் தெரியும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக தெரியும். பட் சுஜாதா யாருன்னு வெளியில் காமிச்சது ஐ திங்க் இந்த ஷோ தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அவங்க மேலே ஒரு ஒப்பீனியன் நிறைய பேருக்கு வந்துருக்கும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணது வந்துட்டு இதுதான். ஸோ ப்ரௌடாக இருக்கு. சரி எங்களுக்காக இப்போவாச்சு ஒரு தடவை அம்மாவை நேரில் பார்த்து பாராட்டுங்க. அம்மா நீ ஒரு சூப்பர் குக்குமா பண்ணியே ஆகணும். 20 வாரம் திட்டீங்க, 21வது வாரமாச்சு நீங்க அவங்கள பாராட்டணும். ஒரு சின்ன ஒரு முத்தா கூட இல்லையா அம்மாவுக்கு சொல்லிட்டு? புரியலையே. ஒரு வழியா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த திமிரு வந்துடும், அதனால அப்புறம் வீட்டுல சமைக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க எல்லாம் பண்ணிட்டு எனக்கு இப்ப நார்மலா தேங்காய் சட்னி அரைக்க தெரியல மறந்து போயிருச்சுன்றாங்க. அங்க பண்ணதா வீட்டுல பண்ணுவேன் அப்படி அவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம யூஷுவலா செய்யறத இல்ல, இன்னைக்கு நீங்க எப்போ செய்யற மாதிரி செய்யல, ஏதோ இந்த ஷோவர்ல நான் ரொம்ப அம்மா பச்சரிசி பாயாசம் ஏய் ப்ரௌனி செய்யல வாடி அந்த மாதிரி ஆயிட்டாங்களா? எங்க மிளகால யூஸ் பண்ண மாட்டேங்கறாங்க, கோஸ்ட் பெப்பர் இருக்கான்னு கேக்குறாங்க, கொக்கும் இருக்கான்னு கேக்குறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேனேஜ் பண்ண முடியல வீட்ல. இட்ஸ் ஹை டைம். இதுக்கு முன்னாடி கோலி சொரல சும்மா ஆரம்பிச்சாங்க ஆச்சி மெஸ். இப்போ வந்து உண்மையிலே சுஜாதா மெஸ்னு மதுரையில ஒண்ணு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுல நீங்க கண்டிப்பா பண்ணுங்கம்மா. இந்த நேர்காணலோட ஃபைனலா என்னதான் நம்ம எல்லா விஷயம் சொன்னாலும் ஃபைனல் டச்சா இந்த ஒரு பருத்தி வீரன் சுஜாதாவா மாறி உங்க பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லி இதை முடிக்கலாம். பாத்தியாடி இத்தனை நாளா சொன்னல உங்க அம்மா வின் பண்ணிட்டேன் பாருடி, அப்படி அவங்கள பார்த்து சொல்லி முடியுங்கம்மா. கெத்தா என்ன இப்ப பார்த்தாலும் என்ன இதாவே சொல்லிக்கிட்டு இருந்தேல, இப்ப எப்படி சொல்லுவேன் பத்தியல்ல, நம்ம கையில தான் அந்த கோப்பை, என்னைக்கு நானா தான் இருப்பேன். சரி எப்பாச்சும் அந்த டென்ஷன் வந்திருக்கா? முடிய போகுது டைம், அப்ப ஆக போகுது ஃபைனலுக்கு தான். அதுக்கு மேல என்ன இதாங்க, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். அப்ப பார்த்து இவங்க விளையாடுவாங்க. ஐயோ எடே இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறடா, அதுக்கப்புறம் நீங்க விளையாடலாண்டானாலும் அவன் 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 இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா லாஸ்டா ஃபைனல்ஸ்க்கு வரும்போது தீனா வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்தது ஒரு கையில தான் இது பண்ணணும். எனக்கு வந்து அவனுக்கு இன்னொரு ஹெல்ப்புக்காக பரத் கொடுத்துருந்தாங்க. பரத் வந்து பாடிக்கிட்டே நிப்பான் பண்ண மாட்டான். அதுதான் அவன் ஜீனி எடுத்துட்டு வானா அப்படின்னா என்னன்னு கேட்குற ஆள்கிட்ட நம்ம என்னன்னு சொல்லி என்ன செய்யணும். ஆனா தீனா ரொம்ப ஹெல்ப் பண்ணி
லாஸ்ட் மினிட்ல அந்த கையோட அந்த இதை கூட பார்க்காம அவன் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு வின்னர்ஸ்க்கான அந்த இது கொடுத்து. சரி, ஓகே. ஸோ 2 ஜட்ஜஸ்ல யாரு ரொம்ப, நான் சொல்றது வெங்கடேஷ் பட்டா இருக்கட்டும் இல்ல ராம்மோகனா இருக்கட்டும், யாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? வெங்கட் பட் சார் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. என்னன்னா அவர்கிட்ட நம்ம ஒவ்வொருவோட இதுக்கும் நம்ம நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட வந்து எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நான் பயப்படுவேன் அவரை பார்த்தாலே. அவர் என்ன சொல்லுவாரோ எது செஞ்சாலும் ஏதாவது சொல்லுவார், அப்போ இதில் ஏதாவது சொல்லுவாருங்கிற அந்த பயத்தில் இருப்பேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ராம்மோகன் சார். அவருக்கு வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனால் அவரோட நான் கேஷுவலாக இருப்பேன். அவரையே நான் நிறைய தடவை திட்டியிருக்கேன் ஷோவில், போயா நீ வேற அப்படின்றதெல்லாம் திட்டியிருக்கேன். ஏன்னா அவருங்கிறது எனக்கு தெரியாது. சில நேரம் அந்த இந்த டியூப் வழியா அந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அவர் பேசுவார், டேய் நான் சொல்கிறது காது கேட்குதா இல்லையாடா, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மேடம் முதல்ல நீ இதில் கேமராவில் பாருங்க, வேணா யாரும் இருக்க ஃப்ரேமில் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான் இருப்பார். உண்மையாக 2 செஃப்புமே சூப்பர். சரி, நீங்க எவ்வளவு எமோஷனலான ஒரு ஆளு? ஏன்னா உங்க ஃபைனலா நீங்க ஒரு டிஷ் செய்றீங்க, பிரேக்கிங் பேரியர். அது பேரே பயங்கரமா அப்படி மாசா இருந்துச்சு. அது ஒவ்வொரு ஜட்ஜஸும் சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி சொன்னோன்னு நீங்க அப்படி குழந்தை மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட அப்படி பார்க்கவும் அப்படிதான் எல்லாரும் வந்து உங்களை ஆறுதல் வேற படுத்துனாங்க. எதனால அந்த அழகுக்கான காரணம்? என்னன்னா நம்ம வந்து இது வரைக்கும் போல்டாவே இருந்ததுல என்னோட என் மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அன்னைக்கு நான் டிஷ்ஷா செஞ்சேன். ஒரு லேடிஸ்னா எப்படி இருப்பாங்க, என்ன அவங்களுக்குள்ளேயும் எல்லாமே இருக்கும், எல்லா உணர்வுகளும் உண்டு, கோவம் உண்டு, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அதை பெருமையா சொல்லும் போது என்னால் அந்த இதை தாங்கிக்க முடியல. ஏன்னா எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதனால நம்மளும் அதை ஃபேஸ் பண்றோம். சரௌண்டிங்ஸில் என்னென்ன நடக்குது என்னங்கிறது, நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம்னா அந்த ஃபீல்டில் பல இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் எல்லாருமே லேடிஸ் போகிற எல்லா ஃபீல்டுலேயும் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதெல்லாம் டாலரேட் பண்ணி அந்த இதை ஒரு இதாக பண்ணி தான் நாங்கள் டெசர்ட் பண்ணி அந்த பிரேக் பண்ணோடனே எனக்கு அவங்க கேட்க உடனே எனக்கு ஒரு கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு. அந்த டைட்டில் சூஸ் பண்ணது, அந்த பேர் சூஸ் பண்ணது பிரேக்கிங் பேரியர்னு. அது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு கருப்பு ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோம். அதை வந்து ஒருத்தவங்க உடைச்சி அதுலேருந்து நாங்கள் கலர்ஃபுல்லாக வெளியே வர மாதிரி ஒரு சிம்பத்தி. சரி, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இல்லைன்னா வெறும் ஒரு டிஷ்ஷா மட்டும் வைக்காம எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் எக்ஸிபிஷன்ல வச்சிருப்பாங்க. வச்சுட்டு ப்ராஜெக்ட்ல 50% ப்ராஜெக்ட்டுக்கு மார்க், 50% உங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு மார்க். எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. 50% இந்த டிஷ்ஷுக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்க வச்சிருந்த கான்செப்ட் அது உங்க கைப்பட எழுதுனீங்களாமா? இல்ல, நாங்க வந்து சொல்றத என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணா. அந்த இதெல்லாம் நாங்க இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல எல்லாம் நம்ம ஃபிட், ஏன்னா அவங்க கொடுக்க அந்த டயத்துக்குள்ள நாங்க எல்லாமே பண்ணியே ஆகணும். ஃப்ரீஸ் பண்ற டயத்துல மற்ற விஷயங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதை ஒரு நாங்க வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு நினைச்சோம். அது அந்த அதுல இருந்து ஒரு 2 விஷயம் நான் படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அது கண்டிப்பா நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். 1 மெயினான விஷயம் வந்து புளிப்பு. அதுதான், விருப்பம் இல்லாவிட்டால் கடமைக்காக ஒன்றை திரும்ப செய்து புளித்து போன எண்ணங்கள் சுமக்கும் பெண்கள். நிஜம்தான். அதுல என்ன இது இல்ல அது நான் எப்படி சொல்றேன்னா, அது ரொம்ப போல்டா செம்ம ஸ்டேட்மெண்ட். அது ஆக்சுவலா பிடிக்கலனாலும் வாழ்ந்துதானே ஆகுறாங்க. இப்போ என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க, வேற வழி இல்லை. 5 வயசுலயே கல்யாணம் பண்ணா அதுக்கு தகுந்தாப்புல அது அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள மிங்கிள் ஆகணும். அண்ட் தென் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற அந்த இது இருக்குது. அண்ட் தென் பிள்ளைங்க இருக்காங்க, சடனா எல்லாமே நடக்கும். அப்போ எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்காக நாங்கள் இன்னும் வாழவே இல்லை. உண்மையே சொன்னால் நம்மளுக்கு தகுந்த அந்த ஹஸ்பண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி இப்போ அவ்வளவா யாரும் இல்லைங்கிறது என்னோட கான்செப்ட். ஏன்னா இருக்காங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க கோவப்பட்டுக்கிறாங்க, சண்டே ஆயிடுது, டைவர்ஸில் போய் நிற்கிது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ள இதா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன செஞ்சிருந்தீங்க ஆக்சுவலா? இந்த புளிப்புக்கு வந்து கும்கும்னு ஒண்ணு ஒரு இது பண்ணோம். கும்கும், சரி, அது ஒரு புளி, அதை வச்சு செஞ்சிருந்தோம். அண்ட் தென் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இது பண்ணோம். நார்த்தங்காய், கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, அண்ட் தென் ஸ்வீட்.
இப்படி ஒவ்வொரு இதுல இருந்து ஒவ்வொரு இது எடுத்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் இதா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு அந்த இது பண்ணணும். ரொம்ப சூப்பர் சூப்பர். ஸோ இது இன்னும் அந்த ஒவ்வொரு பக்கம் மட்டும் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். மற்றவர்களின் முடிவுகளால் எதிர்க்க முடியாமல் குழம்பி கரையும் உப்பை போல் குழப்பத்தில் கரைந்து போகும் பெண்கள். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த சிச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்ணது எப்படி? இந்த சுச்சுவேஷன் ஒவ்வொரு தடையும் வர்றது தான். என்னன்னா அவங்களுக்காக நம்ம ஏற்றுக்குவோம், சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம இப்போ நம்ம படிக்கணும்னு கூட நினைப்போம். அது ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்னமோ எங்கள் வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம், நீ அங்கே போய் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நம்மளோட ஒப்பீனியன் கூட சில நேரம் கேட்கறது இல்லை. இந்த வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை நாங்கள் கொஞ்சம் தள்ளிப்போம், இல்லை அவங்களோட கடமை அது. ஓகே பேரண்ட்ஸ் எனக்கு வந்து 23 25 தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. அப்போதான் நாங்கள் படிச்சு முடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இல்லை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவோன்ற அந்த கான்செப்டுக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அக்காவுக்கு மொதல் வருஷம் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே எனக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு பார்த்ததே இவர் ஒருத்தர் தான். அவருக்கு நான் பொண்ணுன்னு பார்த்ததே நான் ஒன்று தான். உடனே கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. பட் ஓகே தானே இப்போ ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவருக்கு தான் இந்த ஃபீல்டில் ரொம்ப அது மேலே ஆசை, அவருக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி. கலையில் அவர் வந்து இதில் நடிக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்ற ஆர்வத்தில் இருந்தார். ஆனால் மாற்றி வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. சரி சூப்பர்மா. இப்போ இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் அந்த எலிமினேஷன் இருக்குமா, யார் போக போறா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பாச்சும் இந்த பெரிய பயத்துல இருந்திருக்கீங்களா? நீங்க அண்டர் ரேட்டட் இல்ல, ஐயோ நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா செய்யல போல, நம்ம போயிடுவோம். 2 தடவை வந்திருக்கேனே நான், 2 தடவை வந்துட்டு எலிமினேஷன் வந்திருக்கு. வந்த உடனே ஐயோ நம்ம சமையல்ல போய் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதுல வந்து நிக்கிறோமேன்னு. ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் பண்ணும் போதெல்லாம் டிஷ் எல்லாம் வெறும் நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சோம். கறி தோசை, இப்போ மதுரைன்னா கறி தோசை, எது ஃபேமஸோ அதுதான் நம்ம செய்வோம். அப்போ கறி தோசை. அப்புறம் அந்த சிம்பிள்சிட்டியாகவே நான் சமைச்சிட்டே இருந்தேன். அதை வந்து ஒவ்வொரு தடையும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார் வெங்கட் பட் சார். அப்போ அவரை கூட நான் சத்தம் போட்டிருக்கேன், திட்டிருக்கேன். என்ன இவர் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்ன தான் எதிர்பார்க்குறாரு. நான் ஆக்சுவலாக நம்மளுக்கு புரியாது. இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம், அப்படியே ஒரு சாம்பார் வைக்கிறோன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே வைப்போம். அவங்க வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், அதுலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பூசணிக்காய் வந்து அந்த சக்கரை பூசணிக்காய் நம்ம என்ன செய்வோம், சும்மா பொரியல் செய்வோம், இல்லை ஏதாவது அந்த மாதிரி தான் செய்வோம். நான் சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சதுக்காண்டி எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்துட்டு சாம்பார் வச்சுருக்கீங்க நீங்கள், ரொம்ப அந்த இது பாரம்பரியம் அந்த இதுக்குள்ளேயே இருக்கீங்க, இன்னும் போக போகலாம் டஃப்பாக வரும், நீங்கள் அந்த இதுலலாம் இன்னும் எப்படிலாம் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பூசணிக்காய் கொடுத்தாங்க, நம்ம பண்ணியிருக்கோம், இது சாம்பார் தானே வைக்க முடியும், இதில் என்ன இவர் கேட்குறாரு. அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு பின்னாடி உள்ளவங்கெல்லாம் வேற வித்தியாசமாக சமைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சமையலும் தாண்டி இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, அதை வந்து அது இதாகுது. அதுக்கப்புறம் நான் டிஷ்ஷுகளை எல்லாம் ரொம்ப தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓ இப்படிலாம் இருக்குது போல, இதையும் தாண்டி நான் சாப்பிடாததெல்லாம் செய்யற மாதிரி வந்துடுச்சு. இப்போ உங்க கையில ஒரு பூசணிக்காய் கொடுத்தா ரொம்ப டிஃபரெண்டான டிஷ் என்னமா செய்வீங்க? இப்போ டிஃபரெண்டா செய்வீங்கன்னா என்ன செய்வேன், பாயசம் வைப்பேன். அந்த இந்த மாதிரி ஆக்சுவலா மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே போவோம் நாங்கள், இதெல்லாம் செய்யலான்னு. அங்கே போனோம் வேற ஒவ்வொருத்தர் செய்கிறத பார்த்தா ஐயோ என்னென்னமோ செய்கிறாங்களே, நம்ம என்ன இதை செஞ்சுருக்கோம், டவக்குன்னு வச்சுட்டு டவக்குன்னு சமைச்சு முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பேன். மற்றவங்க அப்படி ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி எனக்குள்ளேயே நான் கேள்விகளை நிறைய கேட்டேன். ஃபைனலா 5 4 3 2 ஆமா 1 ஐயோ சுஜாதா அண்ட் என்பின் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு? இல்ல உண்மையா சொல்ல, உண்மையிலே தெரியாதா நீங்க தான் வின்னர்? அது சத்தியமா தெரியாது உண்மையாவே. இன்னொன்னு அவங்க அப்படி கொடுக்குற ஆளுகளும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நம்ம எஃபெக்ட் கொடுத்தோமோ அந்த உண்மையா, ஏன்னா யார் ஜெயிச்சாலும் ஓகே, அது ஒன்றும் இது இல்லை. என்ன தவிர்த்துன்னா நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான். ஆனா என்பி ஜெயிச்சிருவான்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், டென்ஷனே ஆக மாட்டான், யாரு கூடயும் அவ்வளோ எப்படி இதா இருப்பானோ அதே மாதிரி தான். எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும், ஆனா கடைசி நேரத்துல மட்டும் பார்த்தா ஃபைனல்ஸ் அப்போ அவனாவே இல்லை, அவ்வளோ ஒரு இது இருந்தான், டென்ஷனாவே இருப்பான். ஆனா அந்த டென்ஷனை வெளியே காட்டிக்க மாட்டான். அவனும் சரி நானும் சரி.
ஆனா கடைசி நேரத்துல எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செஞ்சுச்சு. அது நம்ம ஆல்ரெடி எல்லா எபிசோடுக்குமே டென்ஷனை காட்டுறது தானே, அது ஒன்று கடைசியில ரொம்ப இதாவே இருந்தது. அவனும் நானும் சேர்ந்து ஜெயிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. சோ ஆக்சுவலி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தானே. ஏன்னா இப்ப ஆமா. வெளியில கேட்கும்போது என்ன அப்ப 20 லட்சம் கொடுத்தாங்களே 10 இல்ல ஆளுக்கு 20 இல்ல பெருசா? ஆளுக்கு 10 தான். ஆளுக்கு 10. அதுல ஒரு சின்ன ஒரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டோட்டல் பிரைஸ்ல இருந்து டோட்டல் பிரைஸ்ல இருந்து இது. சரி, நாங்க இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே ரன் அடிச்சா சூப்பர் ஓவர்னு நினைப்பாங்க, ஒரே ஓவர்ல தீர்மானிப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கும் என்பிக்கும் ஒரு டிஷ் கேட்கறாங்கன்னு வைங்க, 10 நிமிஷங்க யாரு பெஸ்டா செய்றீங்களோ அவங்களுக்கு தான் வின்னர் அப்படி சொன்னா என்ன டிஷ் நீங்க செஞ்சிருப்பீங்க? 10 நிமிஷத்தில் இதை செய்யலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா கையில? நம்ம லேடிஸ் ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம். ஜென்ஸ் அந்த பையன் சமையல் பக்கமே போயிருக்க மாட்டான். அதனால நான் வந்து கொஞ்சம் வின் பண்ணிடலான்னு ஒரு இதுல இருக்கேன். இருந்தாலும் அவன் வர்றதுனால 2 பேரும் சேர்ந்தே செய்வான்டா அப்படின்னு சொல்லிடுவேன். சூப்பர் சூப்பர்மா. சோ என்னைக்குமே நீங்களா இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய பெரிய சக்சஸ்க்கு காரணம். ஸோ அந்த பிரேக்கிங் பேரியர் ஃபைனலா வச்ச பேர் வந்து உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, பல பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கீங்க. அவங்களும் அது போல இருக்க பல தடைகளை தாண்டி உங்களை போல ஒரு சிங்கப்பெண்ணா மாறணும்ன்றதுதான் இந்த ஷோட நேர்காணலோட விஷயமாவே இருந்தது. நேரத்துக்கு மிக நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஓகே, அம்மா இதே போல கம்ஃபர்ட்டா அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க ஆப்போசிட் சொல்லி. தேங்க்யூ. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகள்